குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முந்தா நேற்றுக்கு, அதாவது 5th February 2024, பிரதமர் மோடி அவர்கள் 17வது லோக்சபாவின் இறுதிக்கட்ட பேச்சினை பேசினார். அன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, நாம் பிஜேபி இந்த 10 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கு. வரக்கூடிய எலெக்ஷனில் 18வது லோக்சபாக்கான எலெக்ஷனில் நாங்கள் வின் பண்ணுறோம், தோக்குறோம், அது எங்களை பற்றி கவலைப்படையாது, அதுக்கு மேலே தான் நாங்கள் சிந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது காங்கிரஸை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கேன்சல் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சிக்கி சீரஞ்சிட்ருக்காங்க. எதை சொன்னாலும் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட பேச்சு இருக்குது. நாட்டின் முன்னேற்றத்தின் சாதனையை பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல. நாங்கள் ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்கிறோம், கேன்சல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம், அதையும் கேன்சல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உள்ளூரின் குரல், வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறோம், அதையும் கேன்சல் பண்ண அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் எந்த ஒரு செயலை எங்களை எதிர்க்கிறது தான் இருக்காங்களே, நாட்டின் முன்னேற்றத்துக்கான எந்த பங்களிப்பையும் அவங்க சித்த வரைக்கும் செய்யலை இந்த கடந்த 10 ஆண்டுகளில். அது சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடல் பிகாரி வாஜ்பாய் நம்ம நாட்டின் பிரதமராக இருந்திருக்காரு. அவர் எவ்வளோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு இடத்துல கூட அவங்க பாராட்டி பேசலை. சரி, அவ்வளோதான் பேசலை. PV நரசிம்மராவ் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக இருந்து நம்ம நாட்டில் பிரதமராக இருந்திருக்காரு. அது ஒரு டஃப் டைம். அந்த டைமில் 91 96 வரைக்கும் ரொம்ப டஃப் டைம். அந்த நேரத்தில் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த நேரத்திலே பாரத ரத்னா கொடுத்துருக்கணும். அவரை பற்றி ஒரு இடத்தையும் பாராட்டி பேசல, பாரத ரத்னா கொடுக்கல. அதே மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங், அவர் UPA 1 மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தார். அவரை பற்றி எங்கேயும் பாராட்டி பேசலை. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு தன் பக்கம் இருக்கிறவங்களே நல்ல செயல்களை பண்ண விட மாட்டேங்கிறாங்க, நல்ல பாராட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான கல்ச்சர் தான் காங்கிரஸ் கிட்ட இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பிரணாப் முகர்ஜி நம்ம நாட்டின் ஜனாதிபதியாக இருந்திருக்கார். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், எந்த கட்சிக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கல. அவருக்கு நாங்கள் பாரத ரத்னா ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவர் நாட்டுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ அதனால் இப்போது அது முக்கியமாக இன்னொன்று ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. 1951 14th ஜூலையில் பண்டிட் நேரு அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி காங்கிரஸ்க்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதை படிக்கும்போது ஒரு பேராகிராஃப் படித்தார். நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உரிமைக்கும் வசதிக்காகவும் போராடுறாங்க, அதே நேரத்தில் கடமையும் பொறுப்பையும் மறந்துடுறாங்க. இப்போ கடமையும் பொறுப்பையும் நம்ம மறக்கோம் அப்படின்னாக்க, நம்மளை விட்டு நம்ம போராடுற உரிமையும் வசதியும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ நாட்டுக்காக தான் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இப்போ இந்த எலெக்ஷன், இப்போ 17வது லோக்சபா முடியுது. இப்போ 18வது லோக்சபா எதிர்நோக்கி இருக்கோம் நம்ம எல்லோரும். இப்போது கேன் வி மூவ் ஹெட் வித் தி ட்ரீம் ஆஃப் பண்டிட் நேரு ஆஃப் 1951 அப்படின்னு ஒரு கோட் கட்டி பண்ணியிருக்காரு. இது மிக சிறந்த உதாரணம். மோடி அவர்கள் எந்த அளவுக்கு நாட்டின் தலைவர்களை மதிக்கிறாரு, அவர்களது பங்களிப்பு நாட்டுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார். கம் லெட் அஸ் ஆல் மூவ் ஃபார்வர்ட் டுகெதர் டு மேக் இந்தியா எ பிரைட் அண்ட் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இது மிகச்சிறந்த பேச்சாக தான் பார்க்குறாங்க எல்லாரும். அதே நேரத்தில் நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தப்போ பிரதமரின் நாடாளுமன்ற உரையை பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறத கேட்டு தமிழக மக்கள் வேணால் சந்தோஷப்படலாம். பட்டு நடக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன் ஓவராலாக இந்தியாவில் எப்படி இருக்குன்றது பல கருத்து கணிப்புகள் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. பார்க்கணும் எந்த அளவுக்கு பிஜேபி வில் டூ, எந்த அளவுக்கு காங்கிரஸ் அஸ் அப்போசிஷன் வில் டூ அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒன்றா நம்ம பார்க்கலாம். எதிர் வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றி பேசுவோம். ஆல் ஓவர் இந்தியா எப்படி சுச்சுவேஷன் இருக்குது, தமிழகத்தில் முக்கியமாக எந்த அளவுக்கு அரசியல் சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கு இப்போ விஜய் இப்போ ரீசெண்டாக ஒரு கட்சி ஃப்ளோட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லலாம், இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் எங்களுக்கு டார்கெட் இல்லை, அசம்பிளி தான் எங்களுக்கு டார்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் அரசியல் தளத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருந்தாலும், டிஎம்கே சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், தேசிய அளவில் பிஜேபியோட நீரோட்டம் வலுவாக இருக்குன்னு தான் இந்த நேரத்தில் தோணுது. பிரதமரின் பேச்சு அதுதான் எடுத்துக்காட்டுது. அவர் மக்கள் எங்களை நம்பியிருக்காங்க, எங்களை டெஸ்ட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க கடந்த 2 எலெக்ஷன்ஸில்.
ஸோ இந்த எலெக்ஷன்ஸில் நாங்கள் மினிமம் 400க்கு மேலே தாண்டுவோம். ஆஸ் அ பிஜேபி இண்டிவிஜுவல் பார்ட்டி 370க்கு மேலே வருவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு. அவர் நம்பிக்கை பூர்த்தியாகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதிர்வரும் வீடியோக்களில் நம்ம தமிழக அரசியல் நிலவரம் பற்றியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அரசியல் நிலவரம் பற்றியும் தேசிய அளவில் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் மாறுபாடுகள் இருக்கின்றதையும் பார்க்கலாம். குட் டே.